ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மணப்பாறை மாரியம்மன் கோவிலேருந்து திருச்சி பாலம் மேலே போயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம மணப்பாறை டு குளித்தலை ரோட்டில் தோகமலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் ஒரு மலை மேலே இருக்குங்க. அந்த சிவன் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த சிவன் கோவில் நம்ம மணப்பாறையிலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸு. ரோட்டு மேலே தான் இருக்கும். ஈவினிங் டைம் மலை மேலே இருந்து சுற்றி பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். அதுக்காகவே இப்போ நம்ம ஸ்பெஷலாக அங்கே போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியிலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூர் வீர மகாமுனி கோவிலுக்கு இந்த வழியெல்லாம் போவாங்க. நம்ம திருவிழா நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் போவாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், வீரப்பூர் மகாமுனி திருக்கோவில்னு. படுகளம் போய் அதிலேருந்து அப்படியே அங்கே போவாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற மலை கோவில் அங்கே இருக்குது பாருங்கள், மலை அதுதாங்க சிவன் கோவில் மலை. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மணப்பாறையை சுற்றி வளைச்சி என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோங்க. எந்தெந்த பிளேஸ்லாம் போகலாம் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம சின்ன ரெட்டிப்பட்டி இந்த இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது. இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கான வழி இந்த ஊருக்குள்ளே உள்ளே போய் போனோம்னா நேராக கோவிலுக்கு மேலேயே போகிறதுக்கான படிக்கட்டுக்கு பக்கத்தில் போயிடலாம். இந்த வழியில் தான் உள்ளே போகணும். நம்ம இப்போ நேரடியாக கோவிலுக்கு போகிறதில்ல. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வளைச்சி ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலோட மலைக்கு பின்புறமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மணப்பாறை டு குளித்தலை ரோட்டில் போகிறவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ ரோட்டு மேலே தான் போயிட்டு இருக்கிறோம். ரோட்டு மேலே போயிட்டு இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மலை கோவில் தெரியுதுன்னு. இதை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தோகமலை இருக்குது. தோகமலை மலை கோவிலும் இதே மாதிரி தான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே நம்மளால் நல்லா பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக ஐயர்மலை மலை கோவில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். இந்த 3 மலை கோவிலை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஐயர்மலையை தாண்டி அப்படியே குளித்தலை போகிற மாதிரி இருக்கும். நம்ம சரௌண்டிங்லேயே சுற்று வட்டாரத்தில் ஐயர்மலை மலை கோவில் சிவன் மேலே இருப்பார். ஐயர்மலை சிவன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய கோவில். 1178 அடி ஹைட்டில் இருப்பார். படிக்கட்டுகளும் பார்த்திங்கன்னா 1017 படிக்கட்டுகள். நம்ம சரௌண்டிங்கில் அதிகமான படிக்கட்டுகள் அந்த கோவிலில் தான் இருக்குது. மேலே போயிட்டு வரது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டயத்தில் அங்கே இந்த மின் தூக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ரோப் கார் மாதிரி சிஸ்டம் எல்லாமே இப்போ தான் ரீசெண்ட் டயத்தில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அது இருக்கும். மேலே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஈஸியாக அதிலே கூட்டி போயிட்டு வந்துடலாம். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம ஐயர்மலை சிவன் கோவில் வீடியோவும் அடுத்ததாக போடுவோம். வெயிட் பண்ணி அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த சின்ன ரெட்டிப்பட்டியில் இருக்கிற இந்த சிவன் கோவிலை சுற்றி வளைச்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மலையோட பின்புறம் இருக்கிறோங்க. நம்ம ரோட்லேருந்து போகும்போது பார்த்தா தெரியும், இந்த மலையோட 2 பக்கம் இருந்தும் மேலே ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த சைடு மலைக்கு பின்புறமாக பாருங்கள், மலையோட அந்த சைடு இருக்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பின்புறம் நிறையா பாறைகள்லாம் வெட்டி எடுத்த மாதிரி தெரியுது. இங்கே இருக்கிற மண் பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்புறங்களில் நிறையா சுரண்டப்பட்டிருக்கிறது அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மலையோட பின் சைடு நிறையா விவசாய நிலங்கள், விவசாயம் நிறையா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே போகிற வழியில் பாருங்கள், ஒரு கீரி ஒன்று ஓடுது பாருங்கள் ரோட்டில். ஒரு பெரிய கீரிங்க உள்ளுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிருச்சு. இது பார்க்குறதுக்கே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப புதராக தான் இருக்குது. இங்கிட்டலாம் பாருங்கள் நிறையா மண் அள்ளி இருக்கிறாங்க ஆல்ரெடி. இந்த சைடு மலையை சுற்றி வளைச்சு ஒரு சுற்றுச்சுவரும் கட்டியிருக்கிறாங்க. ஒரு 4 வரி அரளைக்கல் வரி ஓட்டியிருக்கிறாங்க. பேக் சைடில் இங்கிட்டு பாருங்கள், மழை காலங்களில் அதிலிருந்து நீர் ஊற்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா பாறைகள் அப்படியே பாசான் பிடிச்ச மாதிரி இருக்குது. வர வர ரோடு கொஞ்சம் இங்கிட்டு ரொம்ப மோசமாகவே இருக்குது. இந்த பக்கம் தோப்புகள் அதிகமாக இருக்குங்க. வர வர ரொம்ப பசுமையாக தான் இருக்குது. சவுக்கு தோப்புலாம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பேக் சைடில் எங்கிட்ட அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க. இது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. வர வர நிறைய பேர் அங்கிட்ட உட்காந்துட்டு எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஃபேமிலியாக இந்த மலையை சுற்றி வரதுக்கெலாம் செட் ஆகாது. அன்சேஃப்டியாக தான் இருக்குது. அன்சேஃப் ஏரியா மாதிரி தான் இருக்குது சுற்றி வளைச்சிக்கிட்டு. இங்கிட்ட குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. இங்கே மட்டும் இல்லை, எந்த குளத்துலேயுமே தண்ணி இல்லை. வெயில் காலம், அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி அடிக்குதுன்னு வெயில். சுத்தமாக எங்கேயுமே தண்ணி இல்லை. மலை மேலே நம்ம மேலே போகணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் மலை மேலே ஏறி மேலே போயிடலாங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த மலையோட கீழ்ப்பகுதி ரொம்ப சரிவான இதிலேருந்து தான் அப்படியே தொடங்கி போக தான் மேலே ஹைட் ஏறுது. அதனால் மலை மேலே எந்த சைடு இருந்து வேணாலும் கீழே இருந்து அப்படியே ஏறி மேலே போயிடலாம். இந்த பக்கம் இங்கே ஒரு வேப்ப மரத்தில் ஒரு புத்து கோவில் ஒன்று இருக்குது. இந்த புத்து கோவில் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இது கோவிலுக்கு மேற்கு புறமாக இருக்குது. இந்த சிவன் கோவில் மலை மேலே போகிறதுக்கான என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவில்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சிவன் கோவிலில் அந்த அளவுக்கு காற்றடிக்குங்க மேலே போகிறதுக்கு. ஏன்னா சுற்றி வளைச்சு பார்த்திங்கன்னா ஒரு வெட்டவெளி பகுதியாக இருக்குது. அதனாலே இந்த மலை மேலே போகிறதுன்னு அந்த அளவுக்கு காற்றடிக்குங்க. சரியான காற்று, செம்ம ஸ்பீடில் அடிக்கும்.
இந்த பக்கம் பாருங்கள், கோவிலுக்கு முன்புறமாக இங்கிட்டும் ஒரு கோவில் வச்சுருக்குறாங்க. கோவிலை சுற்றியே நிறையா கோவில் சின்ன சின்னதாக வச்சுருக்குறாங்க. கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் முன்னாடி ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குங்க. அந்த குளத்தில் தண்ணி இருக்குது பாருங்கள். பாறைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இதில் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயில் காலகட்டங்கள்லேயும் தண்ணி கிடக்குது அப்படின்னா அது பாறைகளில் இருக்கிற குளங்களில் மட்டும்தான் இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கும். இங்கே ஒரு பெரிய குளமாகவே இருக்குது பாருங்கள், தண்ணி இதில் கிடக்குது. கோவிலோட முன்புறங்களில் இருக்கிற இந்த பாறைகளை பாருங்கள் வெட்டியிருக்கிறாங்க. நமக்கு நல்லா அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அந்த பாக்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த சதுர டைப்பில் அப்படியே வெட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இப்போதைக்கு வெட்டின மாதிரி தெரியலை, இது முன்னாடியே வெட்டியிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்கப்புறம் அப்படியே கைவிட்ட மாதிரி தெரியுது. நம்ம முன்னோர்கள் ஏன் சாமியை மலைக்கு கீழே வைக்காமல் மலை மேலே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் மலைகள் பின்னொரு காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் மலையை அழிச்சிடுவாங்க, நம்ம நாட்டோட வளங்கள் சுரண்டப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மலை மேலே சாமியை வச்சுருக்கிறாங்க. மலை மேலே சாமி இருக்குது அப்படின்னா அந்த மலையையும் அந்த மலையில் இருக்கிற வளங்களையும் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் அழிக்க முடியாது, சுரண்டப்படாது அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் மலை மேலே சாமியை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே நிறைய இடங்களில் மலை மேலே சாமி இருந்தாலுமே அந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா மலையோட வளங்கள்லாம் அப்போவே சுரண்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்கிற ரோட்டு வழியாக போனோன்னா நேராக பைபாஸ் ரோட்டுக்கு போயிருங்க. அதுலேருந்து வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இங்கே கோவிலுக்கே வந்துடலாம். நம்ம தான் கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்புறமாக இருக்கிற அந்த ஒத்தையடி பாதை வழியாக போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கிறோம். இங்கே மலைக்கு கீழேயே ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு அடியிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. மலையை இவ்வளோ நேரம் சுற்றி வளைச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நிற்கவும் இந்த அரச மரத்துக்கு அடியில் கூலிங் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குங்கண்ணே. காற்று வேறு நல்லா சூப்பராக அடிச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருந்து தாங்க நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஆல்ரெடி பைக்லாம் நிறுத்தி இருக்குது. பசங்க நிறைய பேர் மேலே போயிருக்கிறாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படிக்கட்டுகள் 2 சைடுமே கம்பிகள் போட்டு வச்சுருக்கிறாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பிடிச்சிக்கிட்டு மேலே போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சீசன் டயத்தில் மலை மேலே போகிறதுங்கிறது நம்ம இந்த கம்பிகள் இல்லாட்டி மலை மேலே இந்த ஸ்டெப்ஸில் போகவே முடியாதுங்க. ஏன்னா மேலே அந்த அளவுக்கு காற்றடிக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். மலைக்கு மேலே போனதுக்கப்புறமா காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காற்றோட வேகம் இருக்குது அப்படின்னு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று மார்னிங் சீக்கிரமாக வரணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈவினிங் டயத்தில் தான் வரணும். மதிய நேரத்தில் கோவிலுக்கு மேலே போகிறது அப்படிங்கிறது அது செட் ஆகாது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது. நம்ம இப்போ இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 6 ஆகிடுச்சுங்க டைமிங். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே சுத்தமாக இருந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடியே மலை மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடணும். அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மலை தாங்க எங்களுக்கு ஹைட்டாக இருக்குது. சுற்றி வளைச்சி எந்த ஒரு பெரிய பில்டிங்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ வெட்ட வெளியில் தான் இருக்குது இந்த மலை. அதனால தான் இந்த மலை மேலே அந்த அளவுக்கு காற்றடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியே நம்ம மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் நம்மள மாதிரி இன்னும் நிறையா பசங்க உட்காந்துருக்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த இடம். இங்கேருந்து பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் ஒரே ஸ்டெப்ஸ் தான் நேராக இருக்குது இங்கேருந்து. இந்த கோவிலில் மலை மேலே படிக்கட்டில் போகிறதுக்கு இடையில எந்த ஒரு நிழல் கூடையும் எதுவுமே இல்லைங்க. அதனால தான் நம்மளால் மதிய டைமிங்லலாம் கோவிலுக்கு மேலே வர முடியாது. நார்மலாக வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம மேலே போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். வெயில் நேரத்தில் மலை மேலே ஏறி இறங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் மாமாவோட சட்டையெல்லாம் எந்த அளவுக்கு காற்றடிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் போக போக தான் காற்று ஓவராக அடிக்கும். நம்ம இந்த கோவிலுக்கு வந்த உடனே கீழே பார்த்தோம் ஏதாவது கடைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கடைகளோ எந்த ஒரு பூஜை சாமான்களோ எதுவுமே இல்லை. இங்கே கோவில் இப்போ நடை திறந்துருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. நம்ம மணப்பாறையிலே இவ்வளோ நாள் இருந்திருந்தாலும் குளித்தலை நிறைய டைம் போயிருக்கிறோம். இந்த ரோட்டு வழியாக தான் போயிருக்கிறோம். இதில் போகும்போது பார்க்குறது தான் அந்த மலை கோவிலை. இவ்வளோ நாள் இதுக்கு வரணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை. இன்றைக்கி நம்மளே பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்துருக்குறோம். அங்கே பாருங்கள் டிஎன்பிஎல் கம்பெனி அங்கே தெரியுது பாருங்கள். மணப்பாறையிலே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கம்பெனிங்க அதுதான். இப்போ நம்ம அந்த வழியாக தாங்க பைக்கு அங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அரச மரத்துக்கு அடியில் அங்கேருந்து நேராக அப்படியே இது வழியாக தான் நடந்து மேலே வந்திருக்கிறோம். அங்கே பசங்க நின்றுட்டுருக்கான் பாருங்கள். அதுவும் ஒரே ஒரு டேர்னிங் தாங்க அங்கே. அந்த டேர்னிங்லேருந்து நேராக வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக மலை மேலே போகிறது தான். வேறு எந்த டேர்னிங்குமே எங்கேயுமே இல்லை. எனக்கு இந்த கோவிலுக்கு வந்ததுலேருந்து மலை மேலே போய் சீக்கிரம் சாமியை பார்க்கணுன்னு ஒரே ஆர்வமாக இருக்குங்க. எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியலை, எதிர்பார்க்கவே இல்லை. நான் மலை மேலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஒரே ஆர்வமாக இருக்குது. சீக்கிரமாக மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் போக பசங்க தாங்க நிறைய பேர் மேலே உட்காந்துருக்குறாங்க. சரியான காற்றடிச்சிட்டு இருக்குதுங்க. மேலே நடந்தே போக முடியலை. நான்லாம் அந்த கம்பியை பிடிச்சி தான் கொஞ்சம் நேரம் நடந்து வந்துட்டு இருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காற்றடிச்சிட்டு இருக்குது. மேலேயே ஏறி வர முடியலை.
நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே காற்றுல அப்படியே ஆடிட்டு இருக்குன்னு. நீங்கள் ஃபேமிலியாலாம் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பசங்கள்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு தாங்க கூட்டிகிட்டு வரணும், இல்லாட்டி கையில் நம்ம தூக்கிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். தனியாலாம் விட முடியாது, ஏன்னா அந்த கம்பி மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஃப்டி இது எதுவுமே இல்லை. காற்று அந்தளவுக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கஜா புயலுக்கு அப்புறம் நான் இந்தளவுக்கு காற்றை பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த கோவிலில் இங்கே வந்ததுலேருந்து தாங்க இந்தளவுக்கு காற்றடிக்குது. பைக்கில் வேகமாக போகும்போது கூட அந்தளவுக்கு ஆப்போசிட்டில் எடுத்து காற்றடிக்கலை. மலை மேலே எந்த அளவுக்கு காற்றடிச்சிட்டு இருக்குதுன்னு நீங்களே நேரடியாக பாருங்கள். காற்றடிச்சதில் என்னோடய டிஷர்ட்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான இதுங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் மேலே இந்த அளவுக்கு காற்றடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரியானது, என்னாலே நிற்க முடியலை, ஆளை தள்ளிக்கிட்டு போகுது அப்படியே காற்றடிச்சு. கம்பியை பிடிச்சி ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. இங்கே மேலே வந்தோடனே பாருங்கள், இங்கே ஒரு குளம் ஒன்று வச்சுருக்குதுங்க. தாமரை பூ அதில் இருக்குது. குளத்துக்கு சைடில் கட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க, தண்ணி தேங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கோவிலை பாருங்கள், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குங்க கோவில். இவ்வளவு ஒரு பாறையில் மலைக்கு மேலே பாருங்கள், இந்த கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே கோவிலோட அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த கோவிலோட ஆர்ச்சில் பாருங்கள் சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு, தாண்டவம் ஆடுற மாதிரி. சூப்பராக இருக்குங்க. அந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டாவது நம்ம என்ன ஒன்று எதிர்பார்த்த மாதிரியேனா இங்கே கோவில் நடை பூட்டி இருக்குங்க. நம்ம இதை எதிர்பார்த்தது தான். ஏன்னா கோவிலில் வந்து அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லை அப்படிங்கும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. மேலே கோவில் ஒரு வேளை சன்னதி சாத்தி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே கோவில் சன்னதி சாத்தி தாங்க இருக்குது. கோவிலுக்கு உள்ள அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கோவில் உட்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கோவில் வந்து மலை மேலே ஒரு சின்ன கோவில் தாங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கோவில் நீட்டாக இருக்கோ இல்லையோ இங்கே கோவில் மேலே அடிக்கிற காற்றுனாலே இருக்கிற குப்பை டஸ்ட்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அடிச்சுட்டு போயிடும், அந்தளவுக்கு மேலே காற்று வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் கோவிலோட முன்புறம்ங்க. கோவிலோட முன்புறம் வந்து கிழக்கு வாசல். இந்த கோவிலோட வாசல் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது. நம்ம கோவிலோட சைடில் இருந்து தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், கோவிலோட முன்புறத்தில் மணப்பாறை டு குளித்தலை பைபாஸ் ரோடு, மெயின் பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலேயே நேரான ரோடுகளில் இந்த ரோடும் ஒன்றுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ரோடு வந்து மணப்பாறையிலேருந்து குளித்தலை வரையும் ஒரே ஒரு நேரான ரோடு. இடையில வந்து ஒரு பெரிய பெண்டு ஒன்று இருக்கும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் ஒரே நேரான ஸ்ட்ரெயிட் ரோடு தான். கோவிலோட முன்புறத்திலே ஒரு கொடி கம்பம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஆர்ச்சில் பாருங்கள் சிவனும் பார்வதியும் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டு ரெண்டு புறமும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. மெயின் கேட்லேருந்து நேராக பார்த்தா சன்னதி தெரியுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. அதுவுமே பூட்டி இருக்கிறதுனால நம்மளால் சரியாக பார்க்க முடியலை. இங்கே பாருங்கள், சிவனோட சிலை வந்து மேலே வந்து லிங்கம் வடிவில் வச்சுருக்கிறாங்க. ஆர்ச்சில் மேலே கோபுரத்தில் கோவிலுக்கு மேலே அவ்வளோ அழகாக இருக்குது. கோவிலுக்கு நேர் எதிர் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி சிலையும் வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்கு முன்புறமாக இவ்வளோ பெரிய ஒரு மலைக்கு மேலே தண்ணி கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. அது மேலே பாருங்கள் பசங்களாம் மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க. இவ்வளோ வேகமாக காற்றடிச்சிருக்குது. இந்த காற்றுலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயப்படாமல் பசங்களாம் மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க. எப்படி தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, நமக்கே பயமாக இருக்குது. நடந்தே போக முடியலை, அந்தளவு காற்றடிச்சிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் தோகமலை அங்கே தெரியுது பாருங்கள். தோகமலை இங்கேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. தோகமலை ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை ஒன்று தெரியுது பாருங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா ஐயர் மலை. இதுக்கு 3 மலை தாங்க இந்த இதில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப பெருசாக தெரியும். ஐயர் மலை வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியலை, ஒரே புகை மூட்டமாக பனி மூட்டமாக இருக்குது. அதனால் நமக்கு தோகமலை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. இந்த கோவில் நானும் மேலே வந்ததுலேருந்து சுற்றி வளைச்சி பார்த்துட்டேன். இந்த கோவிலில் அந்தளவுக்கு யாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு மேலே போகிற மாதிரி தெரியலைங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பசங்களாக தான் உட்காந்துருக்குறாங்க. மற்றபடி இங்கே கோவிலில் அர்ச்சனையோ வழிபாடோ எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியலை. ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட கோவில் மாதிரி தாங்க இப்போதைக்கு இருக்குது இந்த கோவில் பார்க்குறதுக்கு. இந்த கோவிலில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பசங்களோட வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும், சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஈவினிங் டயத்தில் அதுவும் வரணும் அப்படின்னா பசங்களுக்கு தாங்க செட் ஆகும். மேக்ஸிமம் ஃபேமிலியாக வரதுக்கு இது செட் ஆகாது. இப்போ தான் மேலே இருக்கிறதுக்கு நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன இருட்டாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்கி வரதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாயிருச்சுங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய காண்டியம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட சிலைகள் வடிவமைப்பை பாருங்கள், அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கோவிலோட கட்டிடக்கலை வடிவமைப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரீசெண்ட் டயத்தில் நிறையா கோவில்கள் கட்டியிருக்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளும் நேரில் போயிருந்துருக்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு வடிவமைப்பு அந்த கலைத்திறனை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட டிசைனிங் அந்த உள்ள கோவிலுக்கு உள்ளெல்லாம் பார்க்குறேன் பாருங்கள். இந்த ஆர்ட்ஸ்லேயே பாருங்கள் இதுலேயே எவ்வளோ டிசைனிங் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அங்கே கோவிலோட மேற்புறங்களில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. வெளியே மேலே வந்து பெரிய காண்டி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட உட்புறங்களில் அந்த தூண்களை பாருங்கள். ஒவ்வொரு தூண்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனிங் ஒர்க்கு, ஏகப்பட்ட ஒர்க்கு பார்த்துருக்குறாங்க இதில். அதே மாதிரி மேலே சுற்றுச்சுவரை வளைச்சு பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ சிலைகள், சாமி சிலைகள்லாம் வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஆலயமும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தாங்க இருக்குது. ஆனால் உள்ளே வந்து சன்னதி வந்து திறந்துருக்கு. இங்கேருந்து நம்மளால் பெரிய காண்டி அம்மனை பார்க்க முடியுது. ஆனால் ஆலயம் வந்து வெளியே கேட்டு வந்து பூட்டியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கேட்டோம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேருந்து நம்ம வெளியவே இருந்து தான் அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. உள்ளே பாருங்கள் ஒரு கொடிக்கம்பும் வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைட் செட்டிங்கும் வச்சுருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது கோவில். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கோவில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தது அப்படின்னா இந்த கோவில் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு நம்மளும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை, டாட்டா. மடமேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்ந்து